எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது ஜிஸ்டாம் மொபைல் கேரன் ட்ரேடிங் வீடியோஸ். நான் உங்கள் கோப்பனை பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி போஸ்ட் பண்ணதான் ஐசி ரீபாலிங்கான டூல்ஸ். ஸோ இந்த ஐசி ரீபாலிங்கான டூல்ஸில் எதனால் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, என்னோட வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். டூல்ஸ் பை பண்ணுறதுக்கான அந்த வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் இல்லையா. அதில் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இது ஜென்யூனான வெப்சைட்டாக, நம்ம டூல்ஸ்லாம் நல்லா இருக்குமா, நல்ல குவாலிட்டியில் இருக்குமா, இதனால நமக்கு எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மணி பே பண்ணிட்டு ஏதாவது அதுக்கு பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ டிலே பண்ணி போட்டதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, நானுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அதை காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் டிலே பண்ணி போகிறேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஏகேடி டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வெப்சைட்டில் பாபா டூல்ஸ் ஆல்ரெடி போட்டிருந்தேன். பட் ஏகேடி பாபா விராட்டில் மட்டும்தான் நான் ட்ரை பண்ணல. ஏகேடியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஸ்டென்சில் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லைங்க. அந்த ஸ்டென்சில், அந்த ஆம்டெக் பேஸ்ட்டு, அந்த டீசர்ஸ், இந்த மாதிரியான பல விஷயங்கள் ஆர்டர் போட்டு கரெக்டாக ஜென்யூனாக வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் ஆர்டர் போட்டேன். ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சேஃபாக இவங்க பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்த பாக்ஸ்குள்ளே அவங்க பேக் பண்ணி இதுக்கு மேலே நல்லா இன்னும் சேஃபாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சஸ்லாம் நிறைய ஸ்பான்சஸ் வச்சு அதுக்கு மேலே கவர் பண்ணி இதை பிரிக்கிறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 minutes ஆயிடுச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஸ்பான்சஸ்ஸு, அதுக்கு மேலே டேப், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக அனுப்பியிருந்தாங்க வித் பில்லோட. வித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்குகிறோம் அப்படிங்கிற அந்த அந்த எக்ஸ்ட்ரா அந்த சம்திங் அந்த கார்ட்ஸ்லாம் வரும் இல்லையா. இப்போ ஒரு பிராண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போ ஸ்டென்சில் வாங்குகிறோம் அப்படின்னா ஸ்டென்சில் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டிக்கர்ஸு ப்ளஸ் அந்த ஸ்லிப்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே தனித்தனியாக இவங்க பிளேஸ் பண்ணி எல்லாத்தையுமே பக்காவாக அமைச்சிருந்தாங்க. ஏகேடி நான் பார்த்தீங்க பாபா டூலும் சரி ஏகேடியும் சரி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஜென்யூனாக கொடுத்துட்ருக்காங்க. பட் விராட் டூல் அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணல. இது ரெண்டில் தான் மேக்ஸிமம் நான் வாங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வீடியோ, ஓகே இந்த டூல்ஸில் இந்த வெப்சைட்ஸில் நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் ஐசி எனக்கு ரீப்ளேஸ் பண்ண தெரியாது, ஐசியை வைக்க தெரியாது, ஐசிக்கான டூல்ஸ் என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஐசி வைக்கிறதுக்கு தேவையான டூல்ஸ்லாம் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஃபஸ்ட்டு என்ன விஷயம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஐசிக்கு ரீபால் பண்ணுறதுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் எப்படி அப்படின்னா, ஒரு ஐசி ரீபால் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஐசி தான் ப்ராப்ளமா அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் ஐசி ரீபாலிங்கில் நம்பர் 1. எடுத்தோடனே நம்ம ரீபால் பண்ணிவிட்டு வச்சிட முடியாது இல்லையா. இடையில ட்ராக்ஸ் எதாவது ப்ராப்ளமாக இருக்கா, இல்லை அவுட்டர் ட்ராக் எதாவது ப்ராப்ளமாக இருக்கா, இந்த மாதிரி பிரைமரி செகண்டரி இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துடணும். இந்த ஐசி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஐசியில் பார்த்தீங்க அப்படின்னா சிபியு, இஎம்சி, பவர் ஐசின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேஜர் ஐசி நம்ம எடுத்துக்கலாம். இந்த சிபியு, இஎம்சி, பவர் ஐசி நம்ம டச் பண்ணுறதை விட அந்த பவர் ஐசி கீழே இருக்க அந்த பவர் ஐசி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து ரீபால் பண்ணி வைக்கணும். அந்த பவர் ஐசி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. அந்த பவர் ஐசியில் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். பட் சிபியு, இஎம்சி பார்த்தீங்க அப்படின்னா சேம் சைஸ், அந்த அளவுக்கு நமக்கு பெருசாக இருக்கும். ஸ்டென்சில் அப்படின்னு சொல்லி வாங்கினோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டென்சில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10,000 rupees வரும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லி பயமுறுத்த விரும்பலை. ஃபஸ்ட்டு பவர் ஐசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பவர் ஐசிக்கு தேவையான டூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 கேட்டகரியாக பிரிச்சுக்குவாங்க. ஒன்று நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா குவால்கம்ல இருக்க பவர் ஐசிக்கான அந்த ஸ்டென்சில்ஸ். இந்த ஸ்டென்சில் எப்படி பிரிச்சிருக்காங்க, PM1, PM2, PM3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டென்சிலாக பிரிச்சிருப்பாங்க. அதை நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோவில் காமிச்சிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா PM1 இருக்குது பார்த்தீங்களா. அந்த PM1 அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சீரீஸ் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் PM2 அப்படின்றது பார்த்தீங்களா, இதில் ஒரு சில சீரீஸ் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ PM3. இதை 3 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3ல் நம்ம ஒரு செட் அட்டன் பண்ணுறோம், அதில் பவர் ஐசி குவால்காம் சேர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 ஸ்டென்சிலில் தான் வரும் அந்த ஐசி, பர்டிகுலர் ஐசி. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு 3 ஸ்டென்சில் வாங்கினாவே குவால்காம்க்கு உண்டான அந்த பவர் ஐசி நீங்கள் கவர் பண்ணிடலாம். ரெண்டாவது விஷயம் மீடியாடெக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்படின்னா MT1, MT2 2 இருக்கும். இதை வாங்கினீங்கன்னாவே மேக்ஸிமம் மீடியாடெக்லாம் நீங்கள் பண்ணிடலாம். ஒரு பவர் ஐசி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாவே மீடியாடெக்கும் குவால்காம் வாங்கிட்டீங்க அப்படின்னாவே முக்கால்வாசி நம்ம கவர் ஆயிரும். மீதி இருக்கிற ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங். இதில் ஸ்பெக்ட்ரமும் வரும். ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் மேஜராக பண்ண மாட்டோம். அப்படி ஓகே அப்படின்னா ஸ்பெக்ட்ரமுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா
ஸ்பெக்ட்ரமுக்கு நம்ம வந்து ஐசி ரீபால் பண்ணுறத விட அதுக்கு நியூ ஐசியே ரேட்டு கம்மி தான், அதையே நம்ம வாங்கி வச்சுட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ சாம்சங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் ஐசி நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பட் மேஜராக வந்து குவால்காமும் மீடியாடெக்கும் வாங்கிட்டீங்க அப்படின்னா முக்கால்வாசி உங்களுக்கு வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கூட வந்து யூனிவர்சல் ஸ்டென்சில் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஐசிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம வந்து அதில் வச்சு ரீவால்வ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டென்சில் வந்து இதுதான். ஸோ ஸ்டென்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஒரு இதில் ஒரு 3, அதில் ஒரு 2, அதில் ஒரு 5 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூட நமக்கு 2500 to 3000 வந்து ஸ்டென்சிலுக்கே செலவாகும். ஸோ ரெண்டாவது விஷயம், ஸ்டென்சில்லாம் வாங்கியாச்சு, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பேஸ்ட்டு. ஸோ ஏன் இந்த பேஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு நம்ம 20 rupees பேஸ்ட், 50 rupees பேஸ்ட், 100 rupees பேஸ்ட்டு யூஸ் பண்ணலாமே, ஏன் வந்து இதை சொல்கிறீங்க அப்படின்னு. நம்ம இவ்வளோ பேஸ்ட் வந்து காஸ்ட்லியாக இருக்கே. ஸோ 5-10 rupees 50 rupeesலாம் சம்திங் வந்து பேஸ்ட்லாம் இருக்கும், ஆம்டெக் பேஸ்ட்டு. ஸோ அந்த பேஸ்ட்டில் வந்து ஏன் இதை வாங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஐசி ரீபாலிங் பண்ணும்போது ஐசி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ட்ராக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால்ஸ் இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எடுத்தவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பால்ஸை வந்து பக்காவாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட்டை நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும், பக்காவாக உங்களால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த 50 rupees பேஸ்ட்டோ 100 rupees பேஸ்ட்டோ வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா உள்ளே இருக்க இன்னர் ட்ராக் கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னர் ட்ராக் கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஐசி வைக்கிறதுல டிசப்பாயிண்ட் நிறையா ஆகிடும். ஸோ பேஸ்ட்டை கரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை நான் வந்து ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன். ஸோ ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பேஸ்ட்டு தான். ஸோ மூணாவது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ட்வீசஸ். ஸோ ட்வீசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 rupeesலேருந்தே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் 240 rupees 250 rupeesலாம் ட்வீசர்ஸ் இருக்குது. எதுக்கு அப்படின்னா இந்த ஐசி ரீபாலிங்கை கரெக்டாக பண்ணுறதுக்கு. ஸோ டேக் பண்ணுறதுக்கும், அதாவது வந்து ஐசி போர்ட் வந்து ரிமூவ் ஜென்டலாக எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் இந்த வந்து கரெக்டான ட்வீசர்ஸ் இருக்கணும். ஸோ ஷார்ப் எட்ஜஸ் இருக்குள்ள அந்த ட்வீசர்ஸை நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் ஸோ நீங்கள் வந்து ஐசி எடுத்துகிட்டு வைக்கிறத வந்து பக்காவாக வைக்க முடியும். ஸோ டீசர்ஸ். நாலாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கூடவே வந்து பேஸ்ட்டு கூடவே வந்து டீசால்ட்ரிங் விக்கு, நல்ல டீசால்ட்ரிங் விக்காக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வச்சு சால்ட்ரிங் பிட்டை வந்து நீங்கள் வைக்கும் போதே வந்து க்ளீனாக அக்யூரேட்டாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி டீசால்ட்ரிங் விக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளோவரில் வந்து இந்த லோக்கல் சம்மந்த மாதிரியான ப்ளோவர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஏரும் ஹீட்டும் ஒரே நிலையில் இருக்காது. ஸோ அதனால் நல்ல ஒரு பிராண்டடாக ஒரு ப்ளோவர் வாங்கிக்கோங்க. ஸோ ப்ளோவர் வைக்கிறதுக்கு ப்ளோவர் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஐசி அவரோட டெம்பரேச்சரும் ஏரும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ ப்ளோயர் வந்து கரெக்டான ப்ளோயராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டெம்பரேச்சரை வந்து 350 வைக்கலாம், 380 வைக்கலாம். ஸோ 350 to 380 நீங்கள் வந்து அதை பண்ணலாம். ஸோ ஏர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கிறப்போ நம்ம வந்து ஒரு 50% யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐசி பிளேஸ் பண்ணுறப்போ வந்து 20%. அந்த பர்சன்டேஜ் சொல்கிறீங்களே புரியல எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 50 ஏர் 20 ஏர் இந்த மாதிரியும் வந்து சில பேர்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால தான் இதை வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஓகே, பட் இந்த ஐசி வேலை செய்கிறதுக்கு இன்னொரு விஷயம் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த விஷயம் இல்லாமல் சில பேர் பண்ணுறாங்க, பட் இந்த விஷயம் இருந்தால் இன்னும் சூப்பராக பண்ணலாம். ஸோ மைக்ரோஸ்கோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பட்ஜெட்ஸில் இருக்குது. ஸோ 18 வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ வித் கேமராலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் கூட வாங்கிக்கலாம். ஸோ ஒரு ஐசி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து டிசி மீட்டரில் 5 ஆம்பியர் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். ஏன்னா ஒரு ஐசி வந்து ஷார்ட் ஆகிருக்கா, ஹீட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு போர்டு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு 5 ஆம்பியர் 0 to 30 வோல்டேஜ் நமக்கு வந்து ரெகுலேட்டட் டிசி பவர் சப்ளை இருந்தால் இன்னும் பெட்டர். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிசி மீட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆம்பியர் 2 ஆம்பியர்னு சொல்லிட்டு வெரைட்டியாக இருக்கும். ஸோ அதை தவிர்த்துருங்க, வாங்கும் போதே கொஞ்சம் 5 ஆம்பியர் டிசி மீட்டராக வந்து வாங்கிடுங்க. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசி வந்து எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் ரீபால் பண்ணுறதுக்கும் தேவையான டூல்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஸ்டென்சில் வாங்க முடியாத காரணத்தினால இன்னொரு விஷயம்லாம் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படின்னா ஸோ பேஸ்ட்டும் பீசஸும் வாங்கிடுவாங்க. ஸோ நல்ல ப்ளோவர் இருக்கும் அவங்கக்கிட்ட. அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஐசி எடுத்துகிட்டு ஒரிஜினல் ஐசி ஆர்டர் போட்டு அதை அப்படியே நீட்டாக வச்சு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பண்ணாலும் ஐசி நம்மளால் பண்ண முடியும். ஸோ ரீபாலிங் அப்படிங்கிறத விட ரீப்ளேசிங்கிறதும் ஓகே தான், ஓகேவா? ஸோ ஒரு ஐசி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டூல்ஸ் தான் தேவை. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டூல்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து நான் வெப்சைட்டை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதுலேயுமே கூட நீங்கள் வந்து ஸ்டென்சில்லாம் வாங்கிக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.